வாழ்க்கையில் ஒரு பெரிய பொய் இருக்குது. அந்த பொய் தான் இன்னைக்கு பல பேரோட நிம்மதியை கெடுத்து அவங்கள உயிரோட நரகத்தில் தள்ளி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாக இருந்தால் நம்மளை விட்டு யாரும் போக மாட்டாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனமான கேவலமான பொய் எதுவுமே இல்லை. இதை நம்பி ஏமாந்தவங்க தான் இன்னைக்கு நடுத்தரில் கண்ணீரோட நிற்கிறாங்க. நாம் அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும்னு நினச்சிங்களா? இல்லை, சில நேரத்தில் நீங்கள் காட்டுற அதிகப்படியான அன்பு அடுத்தவங்களுக்கு உங்களை ஒரு மலிவான ஆளாக காட்டும். உங்களை ஒருத்தங்க அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே அவங்க நினப்பிலையே செத்து செத்து பிழைச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசி ஜாலியாக இருக்காங்க. இதை பார்க்குறப்போ உங்களோட மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடுதில்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலமை? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் பண்ணின தப்பு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் மனித இயல்பை புரிஞ்சுக்கலை. நீங்கள் சினிமா படத்தில் வர்ற மாதிரி தியாகியாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உலகம் அப்படி இயங்கலை. நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ குனிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களோட முதுகு மேலே ஏறி மிதிப்பாங்க. இந்த உலகத்தில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. யார் காலில் விழுறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் மிதிக்கும். யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் மதிக்கும். உங்களை காயப்படுத்திட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி தூங்க முடியாமல் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இழந்துட்டோமே அப்படின்னு கதறி அழணுன்னு ஆசைப்படுறீங்களா? உங்களை அசிங்கப்படுத்தின அதே இடத்துல நீங்கள் கெத்தா நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையாகவே அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேஷன் ஒன்றும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களோட மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சு உங்களோட வாழ்க்கையை 180 டிகிரி தலைகீழாக மாற்ற போகுது. குறிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்ல போகிற அந்த ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கான அக்னி சரகு. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட்டுட்டு போனவங்க உங்கள் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வருவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், பாசத்து பிணியில் சிக்கி மானத்தை இழக்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலையே மிக பெரிய பொறி. அவங்க உங்களை திட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு உனக்கும் எனக்கும் இனிமேல் பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? திடீர்னு நெஞ்சு படபடக்கும், உள்ளங்கை வேர்க்கும், கை கால் எல்லாமே ஒரு விதமான நடுக்கம் வரும். ஒரு விதமான பயம் உங்களை அப்படியே ஆட்கொள்ளும். அந்த தனிமையை தாங்க முடியாமல் அடுத்த நிமிஷமே உங்களோட கை உங்கள் ஃபோனை தேடும். உடனே வாட்ஸ்அப் போவீங்க. அவங்களோட நம்பர் ஆன்லைனில் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அவங்க யாரோட பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான தேடல் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். இந்த தவிப்பில் நீங்கள் பண்ணுற முதல் தப்பு என்ன தெரியுமா? சாரி, இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, பேசாமல் இருக்காத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்புவீங்க. அங்கே தான் நீங்கள் உங்களோட கோட்டையை நீங்களே இடிக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த தனிமையை தாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட ஓடுறப்போ அவங்களோட கண்ணுக்கு நீங்கள் ஒரு காதலனாவோ இல்லை காதலியாவோ தெரியலை, ஒரு பிச்சைக்காரனாக தான் தெரியுறீங்க. அன்பை யாசிச்சு நிற்கிற ஒரு பலவீனமான ஆளாக தெரியுறீங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் எங்கே போக போகிறான்? நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கேவலமாக பேசினாலும்
1 மணி நேரத்தில் நாய் மாதிரி பின்னாடியே வருவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மட்டமான தைரியம் வந்துடும். இந்த உலகத்தில் ஒரு விதி இருக்கு. யார் ஒருத்தன் தன்னோட சுயமரியாதையை அடகு வைக்கிறானோ அவனுக்கு அன்பு கிடைக்காது, அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நீங்கள் உங்களை மதிக்காதப்போ அடுத்தவங்க உங்களை மதிப்பான் அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த தனிமை உங்களை கொல்லுதா? வலிக்குதா? வலிக்கட்டும். நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கா? வெடிக்கட்டும். ஆனால் ஒருபோதும் அந்த ஃபோனை தொடாதீங்க. நீங்கள் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிற அந்த ஒரு நொடி தான் அவங்களோட மனசில் ஒரு நடுக்கத்தை ஆரம்பிக்கும். எப்போவுமே என்னோட பின்னாடி வர்ற ஒருத்தன் இப்போ ஏன் வரலை? ஒருவேளை நிஜமாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டானோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும். எப்போ நீங்கள் அவங்க இல்லாமலும் வாழ முடியும் அப்படின்னு காட்டி நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் அருமை புரியும். நீங்கள் அன்பை தேடி ஓடுனா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அமைதியாக நின்று பாருங்க, இந்த உலகமே உங்கள் பின்னாடி வரும். அந்த தனிமையை ஒரு தவமாக பண்ணுங்க. அந்த வழி தான் உங்களை ஒரு வைரமாக மாற்ற போகுது. 2வது விஷயம், நம்ம ஆளுங்க பண்ணுற ஒரு பெரிய காமெடி என்னன்னு தெரியுமா? போலி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறது. ஒரு காதல் தோல்வியோ அல்லது ஒரு பெரிய பிரிவோ வந்ததுக்கப்புறம் உடனே சமூக வலைதளத்தில் ஒரு நாடகமே நடக்கும். நேற்று வரைக்கும் சோகமாக இருந்த மனுஷன் திடீர்னு புது சட்டை போட்டு ஃபோட்டோ போடுறது, புது ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஓவராக ஜாலியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறது. நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்க பாத்தியா? நீ போனதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது. இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாகவே இருக்கீங்க இல்லை அவங்க பார்க்கணுன்னு நடிச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் போடுற அந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பழமொழி இருக்கு, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தழும்பும். தங்கம் என்றைக்குமே நான் தங்கம்னு கத்தி ஊரை கூட்டி சொல்லாது. நீங்கள் இப்படி ஓவராக சீன் போட்டால் உங்களை விட்டுட்டு போனவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பாரு, நான் போனதில் இவன் எரியிறான், அதான் இவ்வளவு சீன் போடுறான் அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து மனசுக்குள்ள கேலி தான் பண்ணுவாங்க. உங்கள் நடிப்பு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பரிதாபத்தை தான் கொடுக்கும், மதிப்பை தராது. நீங்கள் என்ன கடை சரக்கா? என்னை வாங்கிக்கோ, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஜாலியானவன்னு ஊர் ஊராக கூவி விற்கிறதுக்கு. உங்களோட மதிப்பு அப்படின்றது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறது அந்த ஒரு ஃபோட்டோவாலேயோ நீங்கள் போடுற ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னாலேயோ கிடையாது. உங்களோட மதிப்பு அப்படின்றது உங்களோட அமைதியில் தான் இருக்குது. உண்மையான வெற்றி என்னன்னு தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது. அது மட்டும்தான். அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு எந்த ஸ்டேட்டஸும் போடாமல், அவங்கள பற்றி எந்த பேச்சும் எடுக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக ஓடுறீங்க பாருங்க. அந்த ஒரு அமைதி தான் அவங்கள கொல்லும். இவன் ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணலை, நம்ம இல்லாமல் இவன் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் ஒருத்தரை உங்கள் பின்னாடி வர வைக்கும். உங்களை நீங்கள் நிரூபிக்க நினைக்காதப்ப தான் உங்களோட மதிப்பு உயரும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்லை நிஜமாவே மாற போகிறீங்களா? அடுத்து 3வது விஷயம், இதுதான் பல பேர் தங்களை அறியாமலே செய்கிற தப்பு, ஒப்பாரி வைக்கிறது. அதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அதாவது, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நான் இவ்வளவு செஞ்சும் என்னை நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறவங்க கிட்ட எல்லாம்
புலம்புறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நீங்கள் அழுதா இந்த உலகம் உங்களை ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக தான் பார்க்கும். ஒரு சில பேர் அப்படி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு லூசராக தான் பார்ப்பாங்க. நீங்கள் முதல் தடவை புலம்பும்போது மற்றவங்க பாவம்னு சொல்வாங்க. ஆனால் அதே கதையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது இவன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான், இவன் கிட்ட போனால் நம்மளோட நிம்மதியும் போயிடும்னு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களோட கண்ணீருக்கு இந்த உலகத்தில் மதிப்பு இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட காயத்தை என்னைக்கும் உங்களோட எதிரிக்கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா உங்களோட காயம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா அவன் அந்த இடத்துல தான் திரும்பவும் மிதிப்பான். நீங்கள் அழுதுட்டு மூளையில் சோகமாக உட்காந்து இருக்கிறத பார்க்குறப்போ உங்களை விட்டுட்டு போனவனுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். பாத்தியா, நான் இல்லாமல் இவன் எப்படி செத்துட்டு இருக்கான்னு அவனுக்குள்ள ஒரு மட்டமான கர்வம் உருவாகும். அவனோட அந்த தப்பான வெற்றிக்கு நீங்கள் ஏன் காரணமாக இருக்கணும்? இப்போவே உங்களோட கண்ணீரை தொடங்க, நிமிர்ந்து உட்காருங்க. நடந்தது என்னவோ அதை ஒரு விபத்துன்னு நினச்சிக்கோங்க. ரோட்டில் போகும்போது ஒரு விபத்து நடந்தால் அங்கேயே அழுதுகிட்டேவா இருப்போம்? அடிப்பட்ட காயத்தை தொடச்சிட்டு எழுந்திருப்போம்ல. அதே தான் இங்கேயும் நடந்தது, ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் இனிமே நான் வாழ போகிறது ஒரு ராஜாவா, ஒரு ராணியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு கெத்தா நில்லுங்க. உங்களை அசிங்கப்படுத்தின அதே இடத்துல நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் சிரிச்ச முகத்தோட உங்களோட வேலையில் ஜெயிக்கணும். நீங்கள் நிமிர்ந்து நிற்கிற அந்த நொடி தான் உங்களை விட்டுட்டு போனவனுக்கு மரண பயம் வரும். அவங்களோட மனசாட்சி அவங்களையே குத்தணும். இவனை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தினோம், இவ்வளவு அவமானப்படுத்தினோம், ஆனால் ஒரு துளி கூட கலங்காமல் ஒரு பாதிப்பும் இல்லாமல் இவன் பாட்டுக்கு இவ்வளவு கெத்தா எழுந்து நிற்கிறானே, இவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு அவங்க பயப்படணும். உங்களோட மௌனமும் உங்கள் வளர்ச்சியும் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. 4வது விஷயம் இதுதான் ஒருத்தரோட மதிப்பை ஒரே நிமிஷத்தில் பாதாளத்துக்கு கொண்டு செல்லும். அது என்னன்னு தெரியுமா? துரத்துறது. ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நீ எனக்கு வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்க பின்னாடி ஓடுறத விட ஒரு கேவலமான முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு இயற்கை விதி. நீங்கள் எதை வேகமாக துரத்துறீங்களோ அது உங்களை விட்டு இன்னும் வேகமாக போடி போயிடும். நீங்கள் அவங்க காலடியில் விழுந்து கெஞ்ச கெஞ்ச அவங்க கண்ணுக்கு நீங்கள் ஒரு மனுஷனாக தெரிய மாட்டீங்க. அவங்க காலடியில் கிடக்கிற ஒரு தூசியாக தான் தெரிவிங்க. ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கிற பொருட்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம். உங்கள் வீட்டு வாசலில் குழாயில் தண்ணி தாராளமாக வந்தால் அதை யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்க. ஆனால் அதே தண்ணி ஒரு பாலைவனத்தில் கிடைக்கிறப்போ அது வைரத்தை விட அதிகமாக மதிக்கப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க ஒரு மெசேஜ் பண்ணோன்னையே 10 மெசேஜை ரிப்ளை பண்ணுறது, அவங்க ஒரு தடவை கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போகிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மலிவான பொருள்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இவன் எப்போவுமே எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான், இவனை எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மட்டமான எண்ணத்தை அவங்களுக்கு நீங்களே விதைக்கிறீங்க. கொஞ்சம் மாயமாக மறைஞ்சு தான் பாருங்களேன். அவங்க எந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் போங்க. அவங்க மெசேஜ் பண்ணால் உடனே நீங்கள் அதை பார்க்காதீங்க. அவங்க உங்களை தேடுறப்போ நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருங்க. எப்போ நீங்கள் அவங்கள துரத்துறத நிறுத்திட்டு உங்களோட வாழ்க்கையை துரத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அவங்களோட மண்டைக்குள்ள 1000 கேள்விகள் ஓடும். ஏன் இவன் நம்மளை தேடலை? நேற்று வரைக்கும் கெஞ்சினவன் இன்னைக்கு ஏன் இவ்வளோ திமிராக இருக்கான்? ஒருவேளை நம்மளை விட சிறந்த ஆள் அவனுக்கு கிடைச்சிட்டாலோ அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்கு பாருங்க.
அதுதான் அவங்கள ராத்திரி முழுக்க தூங்க விடாம செய்யும். யாரையும் துரத்தாதீங்க. உங்களை நீங்க ஒரு வைரமா மாத்திக்கோங்க. வைரத்தை தேடி தான் எல்லாரும் வருவாங்க. வைரம் யாரையும் தேடி போகாது. 5வது விஷயம், இதுதான் உங்களோட கிளாஸான பதிலடி. நாடகத்தை நிறுத்திட்டு நகர்ந்து செல்லுங்க. உங்களை ஒருத்தங்க விட்டுட்டு போறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் அவங்க காலில் விழுந்து கதறணும், அவங்கள ஃபோன் பண்ணி திட்டணும், ஒரு பெரிய சண்டையை போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் சத்தம் போட்டு அவங்கள அசிங்கமாக திட்டுனீங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக மற்றவங்க கிட்ட போய் பாத்தியா, இவன் ஒரு சைக்கோ, இவன் கூட எவனாவது குடும்பம் நடத்துவானா, அதான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சுலபமாக பழிய உங்கள் மேலே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் போடுற சண்டை அவங்களோட தப்பை நியாயப்படுத்த அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அவங்க எதிர்பார்க்குற அந்த தப்பை நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அவங்க கிட்ட உங்களை சைக்கோன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்குறீங்க? கோபம் வருதா? நெஞ்சு பத்தி எரியுதா? அதை வெளியில் காட்டாதீங்க. அவங்க உன்னை விட்டு போறேன்னு சொல்லும்போது அங்கே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க. ஒரு சின்ன புன்னகையோட ரொம்ப அமைதியாக அவங்க கண்ணை பார்த்து ஓகே அது ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க. எந்த ஒரு அழுகையும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நீங்கள் அமைதியாக விலகி போகிறது இருக்கு பாருங்க. அது அவங்கள அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கும். என்ன இது, இவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லையா? நாம இவ்வளவு சொல்லியும் இவன் கெஞ்சலையே, அழுவலையே, அப்போ நம்ம மேலே இவனுக்கு அன்பே இல்லையா அப்படின்ற சந்தேகம் அவங்க மண்டைக்குள்ள குடைய ஆரம்பிக்கும். நீங்கள் சண்டை போட்டால் அவங்க கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த மௌனம் இருக்கே, அது அவங்கள வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணவங்க நிம்மதியாக தூங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் மௌனம் அவங்களோட காதில் ஒரு பெரிய இடியை உருவாக்கிடும். அந்த சத்தம் அவங்க காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அவன் ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற கேள்வி அவங்கள செத்து செத்து பழைக்க வைக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை அப்படின்றது எப்போவுமே ஒருத்தருக்காக அழுதுகிட்டே இருக்கிறது இல்லை. உங்களை யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு நாள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து ஐயோ இவங்களையா நாம் தொலைச்சோம் அப்படின்னு கதறி அழணும். அந்த நிலைக்கு நீங்கள் உயரணும். 6வது விஷயம், இதுதான் உங்களோட கேரக்டரை இந்த உலகத்துக்கு தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம். சாக்கடையில் கல் எறியாதீங்க. ஒருத்தங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, இல்லை உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா உடனே நாம் என்ன நினைப்போம்? வெட்டு 1 துண்டு 2. அவங்க பண்ணினதை விட நம்ம அவங்களுக்கு மோசமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவங்க உங்களை கேவலமாக பேசுனாங்கன்னு நீங்களும் அவங்கள கேவலமாக பேசுனா உங்களுக்கும் அந்த சாக்கடைக்கும் என்ன வித்தியாசம்? சாக்கடையில் ஒரு பன்றி உருண்டுட்டு இருக்குன்னு வைங்க. நீங்கள் அந்த பன்றி மேலே கோவப்பட்டு அது கூட சண்டை போடுவீங்களா? அப்படி பண்ணுனா அந்த பன்றிக்கு தான் அது ஜாலியாக இருக்கும். உங்கள் மேலே தான் அழுக்காகும். கீழ்த்தரமான மனுஷங்க கூட நீங்கள் மல்லு கட்ட ஆரம்பித்தா நீங்களும் அவங்கள மாதிரி கீழ்த்தரமாக மாறிடுவீங்க. அப்போ அவங்கள அப்படி சும்மா விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இந்த உலகத்திலேயே ஒருத்தரை தீர்த்து கட்ட சிறந்த பழிவாங்கல் என்னன்னு தெரியுமா? அவங்க முன்னாடி கத்தி கூச்சல் போடுறதோ அவங்களோட ரகசியங்களை வெளியில் சொல்கிறதோ இல்லை. அவங்க இல்லாமல் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இன்னும் சிறப்பாக ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறது தான் மிகப்பெரிய பழிவாங்கல். அவங்க உங்களை விட்டு போகும்போது என்ன நினச்சிருப்பாங்க? இவன் அவ்வளோதான், நான் இல்லாமல் இவன் சோறு கூட திங்க மாட்டான், உட்பட மாட்டான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த நினைப்பை நீங்கள் தப்பாக்கி காட்டணும். இப்போ உங்களை பார்த்து எகத்தாளமாக சிரிச்சவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களை அண்ணாந்து பார்க்கணும். நீங்கள் ஒரு பெரிய இடத்துல அழகான குடும்பத்தோட எல்லாரும் மதிக்கிற ஒரு அந்தஸ்துல சந்தோஷமா இருக்கிறதா பார்க்கணும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். ச்சே, இவரை போய் இழந்துட்டோமே,
நாம ஒரு வைரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கூழாங்கல்ல தேடி போயிட்டோமேன்னு உங்க மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுதான் உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரண அடி. 7வது விஷயம், உங்க மனக்கோட்டைக்கு காவல் இருங்க. உங்க மனசு அப்படின்றது ஒரு குப்பை தொட்டி கிடையாது. ரோட்டுல போறவன் வர்றவன் எல்லாம் அவனோட கழிவுகளையும் குப்பைகளையும் கூட்டிட்டு போறதுக்கு உங்க மனசு ஒரு ராஜ அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள யாரை விடணும், யாரை சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும், யாரை வாசலோட நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, கதவை திறந்து வச்சுக்கிட்டு தகுதியே இல்லாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அழகு பார்த்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க அரண்மனைக்குள்ள உங்க தீ வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு கழுதைக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு உயர்தரமான பிரியாணிய வச்சா அதுக்கு அதோட அருமை தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வைக்கோல் மட்டும்தான். நீங்க உங்க அன்பை வாரி வழங்குனீங்க, உங்க உயிரையே கொடுத்தீங்க. ஆனா அவங்க அதை மிதிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது உங்க அன்போட தப்பு கிடையாது, அது அவங்க தகுதியோட குறைவு. அவங்க தரம் அவ்வளவுதான். அவங்களுக்கு வைக்கோல் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஏன் பிரியாணியா இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி இருந்து அங்க அவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறீங்க. அவங்களோட தகுதிக்கு நீங்க ரொம்ப அதிகம், புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு வைரத்தை ரோட்ல போறவங்க எல்லாம் எடுத்து விளையாட முடியாது. அதை தொடணும்னா கூட ஒரு தகுதி வேணும். இனிமே என்னோட வாழ்க்கையில ஒருத்தன் நுழையணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும்னு உங்க மனசை சுத்தி ஒரு பெரிய கோட்டை சுவரை எழுப்புங்க. யாரு வேணாலும் வந்துட்டு போற தர்ம சத்திரமா உங்க வாழ்க்கைய மாத்தாதீங்க. எப்ப நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்க உங்களை ஒரு வைரமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்க மலிவான ஆள் இல்ல அப்படின்றத இந்த உலகத்துக்கு உரக்க சொல்லுங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க இன்னைக்கு சிரிக்கலாம், ஆனா நீங்க உங்களை செதுக்கி ஒரு சிகரமா நிற்கும்போது அவங்க கீழே இருந்து அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்ப புரியும் அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இழந்திருக்காங்கன்னு. இப்போ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். மேல நான் சொன்ன அந்த 7 விஷயங்களையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், உங்களை தூக்கி எறிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஏன்னா உங்க அமைதியும் உங்களோட வளர்ச்சியும் அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. அப்ப வந்து உங்க முன்னாடி நின்னுட்டு, சாரிப்பா அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நீ இல்லாம எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு அதே பழைய டயலாக்க ரொம்ப உருக்கமா பேசுவாங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள பழைய பாசம் தலை தூக்கும். பாவம் திருந்தி வந்துட்டாங்க போல அப்படின்னு உருகி போய் அவங்கள ஏத்துக்கணும்னு தோணும். அப்படி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களே உங்க கையால உங்களுக்கு குழிய தோண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணாடி தட்டு கீழே விழுந்து சுக்கு நூறா உடஞ்சி போச்சு. இப்போ சாரின்னு சொல்லிட்டு அதை ஒட்ட வச்சா அது பழையபடி மாறுமா? கண்டிப்பா மாறாது. அதுல அந்த விரிசல் அப்படியே தான் இருக்கும். அந்த தட்டுல நீங்க மறுபடியும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா உங்களுக்கே தெரியும் அதுல இருக்கிற ஒரு கண்ணாடி துண்டு உங்களோட தொண்டையில சிக்கி உங்களோட உயிரையே எடுக்கும். நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒருத்தரை மறுபடி நம்புறது அப்படின்றது நாமளே நம்மளுக்கு விஷத்தை குடிச்சிட்டு இது எனக்கு பாலா இனிக்கும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு சமம். வாயால சொல்ற சாரிக்கு இந்த உலகத்துல எந்த மதிப்பும் கிடையாது. செயல்ல காட்டாத எந்த ஒரு மன்னிப்பும் வெறும் நடிப்பு. நீங்க ஒரு உளவியல் உண்மையை புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கு உங்க மேல திடீர்னு அன்பு பொங்கி வரல. நீங்க இல்லாம அவங்களோட வாழ்க்கை நரகமா இருக்கு. அவங்க செஞ்ச தப்பு அவங்கள மனசாட்சியால போட்டு காட்டுது. அதாவது அவங்க குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை ஒரு மருந்தா யூஸ் பண்ண பாக்குறாங்க. அவங்க நிம்மதிக்காக உங்ககிட்ட வராங்களே தவிர உங்களோட நிம்மதிக்காக வரல. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஏமாற மாட்டீங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள விட பல மடங்கு உயரத்துக்கு போயிருக்கணும். இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இது வரைக்கும் நீங்க அழுத கண்ணீர் போதும்.
அந்த பழைய நீங்கள் இன்னையோட செத்துட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரசனாவோ அரசியாவோ இங்கே நிமிர்ந்து நிற்க போகிற உங்களோட வெர்ஷன் 2.0 இன்னைக்கு பிறந்திருக்கு. இனிமே உங்ககிட்ட பழைய தவிப்பு இருக்காது, பழைய பலவீனம் இருக்காது. உங்களோட நிழலை தொடக்கூட தகுதி இல்லாதவங்களுக்காக உங்களோட கண்ணீரை வீணாக்காதீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா நான் சொல்கிறத செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்க்கையில் ஒரு பெரிய பொய் இருக்குது. அந்த பொய் தான் இன்னைக்கு பல பேரோட நிம்மதியை கெடுத்து அவங்கள உயிரோட நரகத்தில் தள்ளி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கும்.